ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நான் பிரம்மம் ஐயம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ். உயிர் வாழ்தலே உச்ச உயர்வான குரு. கேட்பவர்: நாங்கள் இருவரும் தூர தேசங்களிலிருந்து வருகிறோம். எங்களில் ஒருவர் பிரிட்டனை சேர்ந்தவர், மற்றவர் அமெரிக்கர். நாங்கள் பிறந்த பிரதேசங்கள் வீழ்ந்து கொண்டு இருக்கின்றன. நாங்கள் இளைஞர்கள், ஆதலால் கவலைப்படுகிறோம். வயதானவர்கள் தாங்கள் இயல்பாக இரக்கம் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். ஆனால் இளைஞர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. எங்களில் சிலர் கொள்வதை மறுக்கலாம், ஆனால் யாருமே மறுப்பதால் கொல்லப்படுவதை தடுக்க முடியாது. எங்கள் வாழ்நாளில் இந்த உலகத்தை சரி செய்ய முடியுமா? மகாராஜ், இந்த உலகம் அழிந்துவிடும் என்று எது உன்னை நினைக்க வைக்கிறது? கேட்பவர்: அழிப்பதற்கான ஆயுதங்கள் நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்தவைகளாக ஆகிவிட்டன. கூடவே நம் உற்பத்தி திறன் இயற்கையையும் கலாச்சார சமுதாய மதிப்பீடுகளையும் அழிப்பதாகவே உள்ளது. மகாராஜ், நீ தற்காலத்தை பற்றி பேசுவதாக தெரிகிறது. இவ்வாறுதான் எப்போதும் எல்லா இடத்திலும் இருந்ததா? ஆனால் மோசமான சூழ்நிலை தற்காலிகமானதாகவும் அந்தந்த பகுதிகளை சார்ந்ததாகவும் இருக்கலாம். அவை முடிந்துவிட்டால் மறக்கப்பட்டு விடும். கேட்பவர்: வரக்கூடிய பேரழிவு நம்ப முடியாத அளவிற்கு பெரியது. நாம் ஒரு வெடிக்கும் சூழ்நிலைக்கு மத்தியில் வாழ்வது போல இருக்கிறது. மகாராஜ், ஒவ்வொரு மனிதனும் தனியாக துன்பப்படுகிறான், தனியாக சாகிறான். எண்ணிக்கைகள் பொருட்டல்ல மற்றும் இரண்டாம் பட்சமானவை. ஒருவர் சாகும்போது இருக்கும் சாவின் அளவுதான் 1,00,000 பேர் சாகும்போதும் இருக்கும். கேட்பவர்: இயற்கை லட்சக்கணக்கானவர்களை கொள்கிறது, ஆனால் அது என்னை மிரட்டுவதில்லை. அது அர்த்தமற்றோ அல்லது புதிர் தன்மையுடனோ இருக்கலாம், ஆனால் கொடூரம் இருக்காது. என்னை எது மிளறச் செய்கிறது என்றால் மனிதனால் உருவாக்கப்பட்ட துன்பங்கள், அழிவுகள், சிதைவுகள் தான். இயற்கை அதன் ஆதிக்கத்திலும் அழிப்பிலும் பெருந்தன்மையாக இருக்கிறது. ஆனால் மனிதனின் செயல்களில் பைத்தியகாரத்தனமும் கீழ்த்தரமும் இருக்கின்றன. மகாராஜ்: சரி, எனவே துன்பமும் இறப்பும் உன் பிரச்சனை இல்லை. ஆனால் அதன் அடியில் உள்ள பைத்தியக்காரத்தனமும் கீழ்த்தரமும் தான் உன் பிரச்சனை. கீழ்த்தரமும் பைத்தியக்காரத்தனத்தின் ஒரு வடிவம் அல்லவா? பைத்தியக்காரத்தனம் புத்தியின் தவறான உபயோகத்தால் வருவது அல்லவா? மனித குலத்தின் பிரச்சனைகள் புத்தியின் இந்த தவறான உபயோகத்தால் வருபவை. இயற்கை மற்றும் பரம்பொருளின் பொக்கிஷங்கள் அனைத்தும் தன் புத்தியை சரியாக உபயோகிக்கும் மனிதனுக்கு திறந்திருக்கும். கேட்பவர்: புத்தியை சரியாக உபயோகிப்பது என்பது என்ன? மகாராஜ், அச்சமும் பேராசையும் புத்தியை தவறாக உபயோகிக்க வைக்கின்றன. புத்தியை சரியாக உபயோகிப்பது என்பது அதை அன்பிற்கும் உயிருக்கும் உண்மைக்கும் அழகிற்கும் சேவை புரிய பயன்படுத்துவதில் உள்ளது. கேட்பவர்: சொல்வது செய்வதை விட எளிது. உண்மை, மனிதகுலம், உன்னதமான ஆசீர்வாதம் ஆகியவற்றின் மேல் அன்பு கொள்வது என்பது எவ்வளவு பெரிய செயல்! இந்த உலகத்தை சரி செய்ய நமக்கு அவை மிக அதிக அளவில் தேவை. யார் அதை நமக்கு கொடுப்பார்கள்? மகாராஜ், மெய் மற்றும் அன்பு, புத்திசாலித்தனம் மற்றும் உன்னதமான ஆசீர்வாதம் ஆகியவற்றை கடவுள் மற்றும் மனிதனை மன்றாடி ஒரு முடிவற்ற காலம் வரை நீ எங்கேயாவது தேடலாம். எல்லாமும் வீண். நீ உனக்கு உள்ளே தேட வேண்டும். உன்னிடமிருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் கடுமையான விதி. முகத்தை மாற்றாமல் பிம்பத்தை மாற்ற முடியாது. உன் உலகம் உன்னுடைய பிரதிபலிப்பு தான் என்பதை முதலில் அறிந்து கொண்டு பிம்பத்தில் குறை கண்டுபிடிப்பதை நிறுத்து. உன்னை கவனி. மனதளவிலும் உணர்வளவிலும் உன்னை சரி செய்வதை தொடர்ந்து பௌதீக அளவில் உலகம் தானாக சரியாகும். பொருளாதார, சமூக, அரசியல் சீர்திருத்தங்களை பற்றி நிறைய பேசுகிறாய். சீர்திருத்தங்களை விட்டுவிடு. சீர்திருத்துபவரை முதலில் கவனி. முட்டாளாகவும் பேராசையுடனும் கொடூரமாகவும் இருக்கும் மனிதன் எந்த மாதிரியான உலகத்தை படைக்க முடியும்? கேட்பவர்: நாம் இதயம் மாற வேண்டும் என்று காத்திருந்தால் முடிவற்ற காலம் காத்திருக்க வேண்டும். உங்களுடையது பூரணமாக சரியாக இருக்கும் தன்மைக்காக ஆலோசனை, அதுவே ஏமாற்றத்திற்கான ஆலோசனையும் கூட. நாம் எல்லோரும் பூரணமாக சரியாக இருந்தால் உலகமும் பூரணமாக சரியாக இருக்கும் என்பது என்ன ஒரு உபயோகமில்லாத உண்மை தத்துவம்! மகாராஜ், நான் அவ்வாறு சொல்லவில்லை. உன்னை மாற்றுவதற்கு முன்னால் உலகத்தை மாற்ற முடியாது என்றுதான் நான் சொன்னேன். ஒவ்வொருவரை மாற்றுவதற்கு முன்னால் என்று நான் சொல்லவில்லை. மற்றவர்களை மாற்றுவது என்பது
தேவையும் அல்ல, மாற்றவும் முடியாது. உன்னை மாற்றிக்கொண்டால் வேறு எந்த மாற்றமும் தேவையில்லை என்று கண்டு கொள்வாய். திரைப்படத்தை மாற்ற ஒரு படசுருளைத்தான் மாற்றுவாய், சினிமா திரையை தாக்க மாட்டாய். கேட்பவர்: நீங்கள் எப்படி உங்களை பற்றி இவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்கள்? நீங்கள் சொல்வது உண்மை என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? மகாராஜ்: நான் உறுதியாக இருப்பது என்னை பற்றி அல்ல, உன்னை பற்றித்தான் உறுதியாக இருக்கிறேன். உனக்கு எது தேவை என்றால், உனக்கு உள்ளே மட்டுமே கண்டுபிடிக்க கூடியதை வெளியில் தேடுவதை நிறுத்துவதே. நீ செயல்படுவதற்கு முன் உன் பார்வையை சரிப்படுத்து. நீ தீவிரமான குழம்பிய அறிவால் துன்பப்படுகிறாய். உன் மனதை தெளிவாக்கு, இதயத்தை தூய்மைப்படுத்து, வாழ்க்கையை புனிதப்படுத்து. இதுதான் உன் உலகத்தை மாற்ற விரைவான வழி. கேட்பவர்: நிறைய ஞானிகளும் துறவிகளும் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் என் உலகத்தை மாற்றவில்லை. மகாராஜ்: அவர்களால் எப்படி முடியும்? உன் உலகம் அவர்களுடையது அல்ல. அவர்களுடைய உலகம் உன்னுடையதாக முடியாது. கேட்பவர்: கண்டிப்பாக எல்லோருக்கும் பொதுவான ஒரு நிதர்சனமான உலகம் உள்ளது. மகாராஜ்: பொருள்களாலும் சக்தியாலும் ஆன உலகமா? அப்படியே பொருள்களாலும் சக்திகளாலுமான பொதுவான உலகம் இருந்தாலும் அது நாம் வாழும் உலகம் அல்ல. அப்படிப்பட்ட உலகத்தை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. நம்முடையது உணர்ச்சிகள் மற்றும் கருத்துக்கள், ஈர்ப்பு மற்றும் எதிர்ப்புகள், மதிப்பீடுகள், குறிக்கோள்கள் மற்றும் ஊக்கப்படுத்துதல்கள் ஆகியவற்றாலான ஒரு மனோ உலகம் ஆகும். உயிரியல் தன்மைப்படி நமக்கு சிறிதளவே தேவை. நமது பிரச்சனைகள் வேறு விதமானவை. ஆசைகளாலும் அச்சங்களாலும் தவறான கருத்துக்களாலும் ஏற்படும் பிரச்சனைகளை மனதளவில் தான் தீர்க்க முடியும். உன் மனதை நீ வெல்ல வேண்டும். அதற்கு நீ அதை கடந்து அப்பால் செல்ல வேண்டும். கேட்பவர்: மனதை கடந்து அப்பால் செல்வது என்றால் என்ன அர்த்தம்? மகாராஜ்: நீ உன் உடலை கடந்து அப்பால் சென்றிருக்கிறாய் அல்லவா? நீ ஜீரணிப்பதையும் இரத்த ஓட்டத்தையும் கழிவுகளின் வெளியேற்றத்தையும் உன்னிப்பாக கவனிப்பது இல்லை அல்லவா? இவையெல்லாம் தானாக நடைபெறுகின்றன. அதே போன்று மனம் கவனிப்பு தேவையில்லாமல் தானாக இயங்க வேண்டும். மனம் பழுதில்லாமல் இயங்கினால் ஒழிய இது சாத்தியமில்லை. நாம் பெரும்பாலான நேரங்களில் மனம் மற்றும் உடல் பற்றிய பிரக்னையுடன் இருக்கிறோம். ஏனெனில் அவை இடைவிடாமல் உதவியை கேட்கின்றன. உடலும் மனமும் கவனிப்பு தேவை என்பதற்காக அலறுவதுதான் வலியும் துன்பமும். உடலை கடந்து அப்பால் போவதற்கு நீ ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மனதை கடந்து அப்பால் போவதற்கு உன் மனம் முற்றிலும் சரியாக இயங்க வேண்டும். நீ ஒரு சிக்கலை பின்னால் வைத்துக்கொண்டு கடந்து போக முடியாது. அந்த சிக்கல் உன்னை வீழ்த்திவிடும். குப்பைகளை நீக்கு என்பது பிரபஞ்ச விதி, சரியான விதியும் கூட. கேட்பவர்: நீங்கள் எப்படி மனதை கடந்து சென்றீர்கள் என்று நான் கேட்கலாமா? மகாராஜ்: என் குருவின் அருளினால். கேட்பவர்: அவர் அருள் என்ன வடிவத்தை எடுத்தது? மகாராஜ்: சத்தியம் எதுவோ அதை எனக்கு சொன்னார். கேட்பவர்: அவர் என்ன சொன்னார்? மகாராஜ்: நான் உச்ச உயர்வான மெய்மை, நான் பிரம்மம் என்று அவர் சொன்னார். கேட்பவர்: அதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? மகாராஜ்: நான் அவரை நம்பினேன். அதை சொன்னதை உறுதியாக ஞாபகம் வைத்துக் கொண்டு இருந்தேன். கேட்பவர்: அவ்வளவுதானா? மகாராஜ்: ஆமாம், அவரை ஞாபகம் வைத்திருந்தேன். அவர் சொன்னதை ஞாபகம் வைத்திருந்தேன். கேட்பவர்: இதுவே போதுமா? மகாராஜ்: எனக்கு வேறு எதன் மீதும் விருப்பம் இல்லை. நான் உறுதியான ஞாபகத்தை வைத்திருந்தேன். என் மனம் எப்போதும் குரு மற்றும் அவருடைய மந்திரத்தின் ஞாபகத்தில் மூழ்கி இருந்தது. கேட்பவர்: இதுவே போதும் என்று சொல்கிறீர்களா? மகாராஜ்: மேலும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? குருவையும் அவர் வார்த்தைகளையும் ஞாபகம் வைத்திருப்பது என்பது மிகப்பெரிய காரியம். உனக்கு என்னுடைய அறிவுரை இதைவிட சுலபமானது. வெறுமனே உன்னை ஞாபகம் வைத்துக்கொள். நான் என்னும் ஞாபகம் உன் மனதை சரிப்படுத்தவும் அதை கடந்து செல்லவும் போதும். சிறிதளவு நம்பிக்கையை கொண்டிரு. நான் உன்னை தவறாக வழிநடத்த மாட்டேன். எதற்காக நான் அப்படி செய்ய வேண்டும்? உன்னிடமிருந்து எனக்கு ஏதாவது தேவையா? நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதுதான் என் இயல்பு.
நான் உன்னை ஏன் தவறாக வழிநடத்த வேண்டும்? ஒரு ஆசையை நிறைவேற்ற உன் மனதை அதன் மேல் வைத்திருக்க வேண்டும் என்று பொது அறிவு கூட உனக்கு சொல்லும். உன் சத்திய சொரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன் இருத்தலை பற்றிய ரகசியங்கள் வெளிப்படும் வரை உன் மனதில் உன்னை எப்போதும் வைத்திருக்க வேண்டும். கேட்பவர், தன்னை பற்றிய நினைப்பு ஏன் ஒருவருக்கு மெய்யறிதலை கொண்டு வர வேண்டும்? மகாராஜ், ஏனெனில் அவை ஒரே நிலையின் இரு தன்மைகள். தன்னை பற்றிய நினைப்பு மனதில் உள்ளது, மெய்யறிதல் மனதை கடந்தது. கண்ணாடியில் உள்ள பிம்பம் கண்ணாடிக்கு அப்பால் உள்ள முகத்தினுடையது. கேட்பவர், மிக்க நன்று. ஆனால் அதன் பிரயோஜனம் என்ன? மகாராஜ், மற்றவர்களுக்கு உதவ ஒருவர் தனக்கு உதவி தேவைப்படாமல் இருக்க வேண்டும். கேட்பவர், எனக்கு தேவைப்படுவது நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே. மகாராஜ், மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த சந்தோஷமாக இரு. கேட்பவர், மற்றவர்கள் தங்களை அவர்களை பார்த்து கொள்ளட்டும். மகாராஜ், நீ தனியானவன் அல்ல. உன்னால் பகிரப்பட முடியாத சந்தோஷம் செயற்கைத்தனமானது. பகிர்ந்து கொள்ளக்கூடியது மட்டுமே உண்மையானது மற்றும் விரும்பத்தக்கது. கேட்பவர், நன்று. ஆனால் எனக்கு ஒரு குரு தேவையா? நீங்கள் எனக்கு சொல்வது எளிமையாகவும் ஒத்துக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. நான் அதை ஞாபகம் வைத்துக் கொள்வேன். இது உங்களை என் குருவாக மாற்றாது. மகாராஜ், ஒரு மனிதனை துதிப்பது முக்கியமல்ல. காரியத்தின் மேல் உனக்கு இருக்கும் ஆர்வத்தின் ஸ்திரமும் ஆழமும் தான் முக்கியம். உயிர் வாழ்தலே ஒரு உயர்வான குரு. அதன் பாடங்களில் கவனத்துடனும் அதன் ஆணைகளுக்கு கீழ்ப்படிதலுடனும் இரு. அவை தோன்றும் ஆதாரத்தை தனி நபர் படுத்தினால் வெளிப்புறத்தில் ஒரு குரு உனக்கு இருப்பார். அவற்றை வாழ்க்கையிலிருந்து நேரடியாக எடுத்துக்கொண்டால் குரு உள்ளேயே இருப்பார். உனக்கு உள்ளேயோ வெளியேயோ இருக்கும் குருவின் வார்த்தைகளை ஞாபகம் வைத்திரு. அதிசயப்படு. திரும்ப திரும்ப நினை. அவற்றுடன் வாழ். அவற்றை நேசி. அவற்றிற்குள்ளே வளர். அவற்றோடு வளர். அவற்றை உனக்கு சொந்தமாக்கு. எல்லாவற்றையும் அவற்றிற்குள் போடு. அந்த வார்த்தைகளில் உன் புத்தியை ஆழ்ந்திருக்க செய். எல்லாமும் உனக்கு கிடைக்கும். நான் அதைத்தான் செய்தேன். என் நேரம் முழுவதையும் என் குருவிடமும் அவர் எனக்கு சொன்னவற்றிற்கும் செலவிட்டேன். கேட்பவர், நான் தொழில் முறையில் ஒரு எழுத்தாளன். எனக்கு குறிப்பிட்டவாறு ஏதாவது அறிவுரை சொல்ல முடியுமா? மகாராஜ், எழுதுவது என்பது புத்திசாலித்தனமும் திறமையும் சேர்ந்தது ஆகும். புத்திசாலித்தனத்தை வளர். திறமையை அதிகப்படுத்து. ஆசைப்பட எது தகுதியானதோ அதற்கு ஆசைப்படு. சரியாக ஆசைப்படு. எப்படி ஒரு கூட்டத்திற்குள் மக்களுக்குள் புகுந்து உன் வழியை கண்டுபிடிப்பாயோ அதை போல நிகழ்வுகளுக்கு நடுவில் உன் பொதுவான குறிக்கோளை தவறவிடாமல் உன் வழியை கண்டுபிடி. நீ நம்பிக்கையுடன் இருந்தால் அது சுலபம். கேட்பவர், பலமுறை நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பதின் அவசியத்தை குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் ஒரு விருப்பம் மட்டுமே உடையவர்கள் அல்ல. ஆசைகள் மற்றும் தேவைகள், இயல்பான குணங்கள் மற்றும் அவற்றின் உந்துதல்கள் ஆகியவற்றின் ஒட்டுமொத்தம் நாங்கள். அவை ஒன்றின் மேல் ஒன்று தொடர்ந்து ஏற்படுகின்றன. சில சமயம் ஒன்றும் சில சமயம் மற்றொன்றும் வீரியமாக இருக்கின்றன. ஆனால் நீண்ட நேரம் அல்ல. மகாராஜ், உங்களிடம் தேவைகள் இல்லை, ஆசைகள் மட்டுமே உள்ளன. கேட்பவர், சாப்பிட, குடிக்க, உடலை காப்பாற்ற, உயிர் வாழ கூடவா தேவைகள் இல்லை? மகாராஜ், உயிர் வாழ்வதற்கான ஆசைதான் ஒரே அடிப்படை ஆசை. மற்ற எல்லா ஆசைகளும் அதை சார்ந்து இருக்கின்றன. கேட்பவர், நாம் வாழ்கிறோம் ஏனெனில் வாழ்ந்தாக வேண்டும். மகாராஜ், நாம் வாழ்கிறோம் ஏனெனில் உணர்வு பூர்வமான இருத்தலுக்காக. கேட்பவர், எங்கும் இருக்கும் ஒன்று தவறாக இருக்க முடியாது. மகாராஜ், தவறு அல்ல. அதனதன் இடத்திலும் காலத்திலும் எதுவுமே தவறு அல்ல. ஆனால் உண்மையை பற்றியும் மெய்மையை பற்றியும் அக்கறை கொள்ளும் போது ஒவ்வொன்றையும் விசாரத்திற்கு உட்படுத்த வேண்டும். உன் வாழ்தலையும் கூட. புலன் மற்றும் புத்தி பூர்வமான அனுபவங்களை அவசியம் என்று கருதினால் உன் விசாரத்தை சுகத்திற்கான தேடல் என்ற அளவில் சுருக்கிக் கொள்வாய். கேட்பவர், நான் ஆனந்தத்தை தேடுகிறேன், சுகத்தை அல்ல. மகாராஜ், மனம் மற்றும் உடல் சுகங்களை தவிர வேறு என்ன ஆனந்தம் உனக்கு தெரியும்? கேட்பவர், வேறு ஏதாவது இருக்கிறதா? மகாராஜ்,
நீயே கண்டுபிடி. ஒவ்வொரு உந்துதலையும் வினவு. எந்த ஆசையையும் சரியானது என்று எடுத்துக்கொள்ளாதே. மனம் மற்றும் பௌதீக உடைமைகளை துறந்துவிடு. எல்லா சுய கவலைகளிலிருந்தும் விடுபடு. ஆத்ம சோதனைக்காக திறந்திரு. கேட்பவர்: வெறுமனே துறவி அல்லது ஞானியின் அருகாமையில் வசிப்பது ஞான விடுதலைக்கு உகந்தது என்பதும் வேறு வழிமுறைகள் தேவையில்லை என்பதும் இந்திய ஆன்மீக வழிமுறைகளின் ஒரு பகுதி. மக்கள் உங்கள் அருகாமையில் வசிக்க ஏதுவாக நீங்கள் ஏன் ஒரு ஆசிரமத்தை உருவாக்க கூடாது? மகாராஜ், நான் ஒரு அமைப்பை உருவாகும் கணத்திலேயே அதன் கைதியாகி விடுவேன். உள்ளபடிக்கு நான் அனைவருக்கும் கிடைக்கக்கூடியவன். பொதுவான கூரையும் உணவும் மக்களை அதிகமாக வரவேற்காது. அருகாமையில் வசிப்பது என்பது ஒரே காற்றை சுவாசிப்பது அல்ல. அது நம்பி கீழ்ப்படிந்து ஆசிரியரின் நல்ல நோக்கத்தை வீணாக்காமல் இருப்பதாகும். குருவை உன் உள்ளத்தில் எப்போதும் வைத்து அவருடைய அறிவுரைகளை ஞாபகம் வைத்திரு. இதுதான் குருவுடன் உண்மையான சத்சங்கமாகும். உடலளவில் அருகாமையில் இருப்பது முக்கியமே இல்லை. உன் குருவின் மேல் உனக்குள்ள நம்பிக்கையையும் அன்பையும் வெளிப்படுத்துவதாக உன் முழு வாழ்க்கையையும் மாற்று. இதுதான் உண்மையான சத்சங்கம். தொடரும். ஓம்.